ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தன்னோட முதல் படத்திலேயே தாறுமாறான ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த இயக்குனர்கள்லாம் யார் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது விக்னேஷ் ராஜா. இந்த ஒரு டைரக்டர் தன்னோட டெபியூ ஃபிலிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லரை பேஸ் பண்ண படம் போர் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் எடுத்திருந்தாரு. இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் கில்லரோட ஒரு கேஸ், எப்பயுமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அந்த ஒரு படத்தோட போக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் அது வந்து முடிஞ்ச அளவு எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா யூனிக்கா அதை பிரசென்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சினிமா பிரசென்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு படம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், ஓவராலா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் ரிவ்யூ தான் கிடைச்சது. அந்த டைம்ல ரிலீஸ் ஆனதுல ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமா இது அமைஞ்சது. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது பாரிய இளவழகன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இவரோட ஃபேஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட்ல ஒரு சில டேரக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்டா அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த படம் என்ன மாதிரி அவருக்கு வந்து ரீச் ஆகும், ஏது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, தன்னோட டேலண்டை மட்டுமே நம்பி இறங்கின ஒரு படம். பட் லிட்டரலி அவரோட கெரியர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெரியர் கிராஃப்ல இனி அவர் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி இது வந்து ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை கொடுத்துட்டு போயிட்டாரு. தென் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு படம் தியேட்டர்ல பெருசா போலனாலும் ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் இந்த ஒரு படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் அவருக்கு வந்து நிறைய பாராட்டுகளை இந்த ஒரு படம் மூலமா கிடைச்சது. ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர் வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லணும். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது அபிஷான். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர். இந்த ஒரு படம் வந்து பலருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததுல ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இது மாறி இருக்குன்னே சொல்லணும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு காமெடி படம் அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பீங்க. பட் எல்லாமே இருந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஸோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்ற மாதிரி சொல்லாம பலருக்கும் இந்த படம் நிறைய சிந்திக்க வச்சுச்சு, நிறைய அழுக வச்சுது, நிறைய விஷயங்கள் இது பண்ணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு படத்துல அவருமே வந்து நடிச்சிருப்பாரு. அவருமே நடிச்சு ஒரு சில சீக்வன்சஸ் வந்து ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு படம், அதுவும் ஒரு டெபியூ படமாவே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அமைஞ்சுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல ரெட்ரோ படத்தோட ரிலீஸ் ஆகி கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே இந்த ஒரு படத்துக்கு ஸ்டில் இப்போ வரை கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு 25 கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிச்சு சொல்றாங்க. பெரிய ஹிட், அப்படி ஒரு மேசிவ் ஹிட்னு சொல்றாங்க ஒரு டெபியூ டைரக்டருக்கு. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ராம்குமார் பாலகிருஷ்ணா. இவர் வேற யாரும் இல்லை, பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு படம் எடுத்த டைரக்டர். சிம்பிளான ஒரு கான்செப்ட்ங்க. ஜஸ்ட் ஒரு பார்க்கிங்காக மேலே இருக்கிறவங்களுக்கும் கீழே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சண்டை. அது வந்து எந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அந்த ஈகோ கிளாஷ், அதை வச்சு நடக்கிற ஒரு கதையை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, எவ்வளோ சுவாரஸ்யமாக, எவ்வளோ கிரிப்பாக ஒரு நெயில் பைட்டிங் சீக்வன்சஸாக கொண்டு போயிருப்பாரு. எல்லாமே பிரில்லியன்ட் ஷாட்ஸ்ங்க. லைக் ஒரு ஓல்ட் மேனுக்கும் ஒரு யங் மேனுக்கும் பார்க்கிங்காக ஒரு பஞ்சாயத்து, அது எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணுவோம். ரைட்டிங் மூலமா, ஸ்கிரீன் பிளே மூலமா, எல்லாத்தையும் வெல் டிசைன்ட் அண்ட் வெல் பிளான்ட் ஃபிலிமா வந்தது. பல அவார்ட்ஸ் வாங்குச்சு, பலராலும் பாராட்டுகள் பெற்றது. அதே மாதிரி ரிவ்யூஸ் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துது. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிமாவே இது மாறிச்சுன்னே சொல்லணும். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது தமிழரசு. இவர் வந்து இப்போ ரீசெண்டா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், லப்பர் பந்து அந்த ஒரு படத்தோட டைரக்டர், டெபியூ டைரக்டர். ஒரு டெபியூ ஃபிலிமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வித் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், லைக் ரூரல் பேஸ்டு ஒரு கிரிக்கெட் கேம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்ஸ் என்ன, அதுல வந்து ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ், இது மாதிரி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி அந்த படத்துல இருக்கக்கூடிய பர்சன்ஸோட பெயினையும் வந்து இதுல பேசியிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல அந்த மாதிரியான படங்கள் நிறைய வருது. பட் அது எந்த அளவு பீப்புள்ஸோட பெயினை வந்து டீசெண்டா அப்ரோச் பண்ண முடியுமோ அதெல்லாம் டீசெண்டா அந்த ஒரு கதை, இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக இந்த கதை இல்ல, இந்த கதையில அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட் ஃபிலிமா, ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா எல்லாமாவும் அமைஞ்ச ஒரு படமா வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தது.
லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்கிறது பிரதீப் ரங்கநாதன். கோமாளி தான் இவரோட டெபியூ ஃபிலிம் அப்படின்னே சொல்லணும். இந்த டெபியூ ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணியிருப்பாரு. ஒரு டெபியூ ஃபிலிம் மாதிரியே தெரியாது. ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ஒரு டோட்டல் ஃபிலிமே புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே ஒரு ஃப்ளட்டை ரீக்ரியேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் அவரோட போட்ட எஃபெக்ட் ஓவரால் அந்த ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி அவரோட லைஃப்பை பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் அவர் எடுத்து வச்ச எல்லாத்தையும் அவர் எங்கே கொண்டு போய் விட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம், ஒரு ஃபன்னான அந்த டைமில் எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு ஃபன் ஃபிலிம். அது இந்த ஒரு கோமாளி மூலமாக கொடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பிரதீப் ரங்கநாதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஷைன் ஆகி நின்னாரு. அது கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அங்கே ஆரம்பிச்சு தான் இப்போ அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறாரு. ஸோ ஃபைனலி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் சார். எஸ், மாநகரம் அவரோட அது ஒரு டோட்டல் ஃபில்மோகிராஃபிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட மாஸ் படங்கள் எல்லாமே பண்ணிட்டாரு. எவ்வளவோ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் இப்போ வரையும் எனக்கு பயங்கரமாக ரிப்பீட் வாட்சஸில் நான் வந்து ஒரு அடிக்ஷனாக அவரோட ஃபில்மோகிராஃபியில் இருக்கக்கூடிய படங்களில் போட்டு பார்க்குற ஒரு படம் அப்படின்னா ஒன்று கைதி, இன்னொன்று மாநகரம். அதுக்கப்புறம் தான் மாஸ்டர், விக்ரம் எல்லாம். அது மாதிரி சொல்லுவேன். எனக்கு பொறுத்தவரையும் இந்த கைதியும் மாநகரமும், முக்கியமாக மாநகரம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு ஃபிலிம். ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீ கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அவர் எப்படி வராரு, அந்த ஒரு கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி போகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி சிந்திப் கிஷனை நோக்கி போகிற அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு. படமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு டெபியூ டேரக்டர் இந்த அளவு சூப்பராக புல் ஆஃப் பண்ணது ஆச்சரியம் தாங்க. ஆஃப்டர் அந்த ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு அப்படியே கைதி, அதுக்கப்புறம் மாஸ்டர், அவரோட லைஃபே அந்த ஒரு கெரியரே இப்போ வேற லெவல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ தமிழ் சினிமாவை அடுத்த 1000 கோடி கொடுக்குற டேரக்டராக இவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் போயிருக்காரு மாநகரத்துல இருந்து. அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்பர் 1 பொசிஷன்ல போடணும். கண்டிப்பா இதை தாண்டி நிறைய நியூ டேரக்டர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோலாம் நம்ம கவர் பண்ணுவோம். தென் இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டேரக்டர்ஸ் யாருன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.